நீ இது என்ன பஃப் ஒரு மார்க்கமா இருக்குது? ட்ரெண்டிங் பஃப். ட்ரெண்டிங் பஃப் தான், ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் பேர் கிடையாது. ஸோ ட்ரெண்டிங்கில் அழகாக இந்த மாதிரி லேயர்லாம் கீழே பீடெல்லாம் வச்சு சூப்பராக தைச்சிருக்கடா. ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு வெல்வெட்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். வெல்வெட்லலாம் ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்காங்க. ஸோ இதோட பேட்டர்னே வந்து அந்த மதுபாலா டிசைன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னா. இதெல்லாம் உங்களுக்கா? போட்டு பார்த்தீங்களா? எப்படா ஃபினிஷிங் இவ்வளோ அழகா தைச்சிருக்கீங்க? ஆல்ரெடி பேசிக் தெரியுங்க மேம். ஓகே, அட்வான்ஸ்க்காக வந்திருக்கீங்க. பட் செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபினிஷிங் எல்லாம் அவ்வளோ நீட் ஃபினிஷிங்கு. ஸோ இங்கெல்லாம் நெட்டு வச்சு அதில் ஹேங்கிங்லாம் கொடுத்து ரொம்ப பொறுமையோ, அவ்வளோ பொறுமையாக. ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிஷினில் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே வந்து நம்ம கையில் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கும் இந்த மாதிரி அழகாக ப்ளவுஸ் தைச்சு கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக தைச்சு கொடுக்குறீங்களா? இப்போல்லாம் அப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம்லாம் பிஸி ஆயிடுவீங்க. செம்மையாக இருக்குது. எனக்கு இதே மாதிரி ஒன்று தைச்சு தரணும். கண்டிப்பாக தைக்கிறேங்க. சூப்பராக இருக்குடா. இது வந்து எப்படி இருந்துச்சு போடும்போது? இந்த பேட்டர்னு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. லெஹங்கா மாதிரி ரெடி பண்ணலாம்னு, கிராப் டாப் மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. சான்ஸே இல்லை, பார்க்கும்போது அப்படியே ரெடிமேட் மாதிரி இருக்கு. வேற லெவல் ஃபினிஷிங். இதெல்லாம் நீங்களே தைச்சிங்களா? அதுக்கப்புறம் கையில் பண்ணதுங்க. கையிலேயே தைச்சிருக்கீங்க. அதை பாருங்க, இந்த பீடெல்லாம் கூட அவங்க வந்து கையிலேயே தைச்சி செம்மையாக கொடுத்துருக்காங்க. வெல்வெட்டில் பொதுவாகவே நமக்கு ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, தைக்கவே கஷ்டமாக இருந்துச்சு மிஷினில். பட் அதையும் மீறி நல்லா இருக்கு. இப்போது நம்ம வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வெளியே பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, ப்ளவுஸுக்கு உள்ளே பார்த்து முடிவு பண்ணணும். எனக்கு இவங்களோட ஒர்க் பார்த்தோன்னே பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக ஓவர்லாக் பண்ணி ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் உள்ளே இருக்கிற அந்த லைனிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கடா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கொடுத்தா கஸ்டமர் எங்கேயுமே போக மாட்டாங்க இல்லையா? நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது அதுதான். நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயந்தான், பட் ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்கடா. தேங்க்யூ. ஏன் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன் நம்மளை சூஸ் பண்ணீங்க நீங்கள்? ஸ்டூடெண்ட் வீடியோ பார்க்க எனக்கும் பேட்டர்ன் நிறைய கற்றுக்கணுன்ற இங்கே போனால். நீங்கள் சேலம் தானா? ஓகே, எல்லாம் படிச்சிருக்கீங்கடா. பிஎஸ்சி பிசிக்ஸ். இப்போ ஏன் ஸ்டிச்சிங் சூஸ் பண்ணீங்க? வேறு ஏதாவது ஒர்க் போனீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை? ஒர்க் போனாங்க மேம், எனக்கு செட் ஆகலை. இதில் வந்து வெளியில் கூட தைச்சா எனக்கு செட் ஆகலை. எனக்கு நானே தைக்க ஸ்டார்ட் பண்ணது தான் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்றைக்கி வந்து யாருக்கு வேணாலும் தைக்கிற அளவுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது என்ன ஸ்லீவ்டா? இது பஃப்புங்க மேம். பஃப்பு தான். இதுவும் பஃப்பில் ஒரு வெரைட்டி. உள்ள தனியாக வந்து கான்ட்ராஸ்ட் கிளாத் கொடுத்துட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம கிளாஸ் எப்படி போச்சு? இந்த 2 months ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா போச்சு மேம். இலக்கியா மேம் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. நிறைய டவுட்ஸ் இருந்துச்சா? இப்போ பேசிக் தெரியும்னு சொல்கிறீங்கல்ல, என்னென்ன டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அதில்? சைடு ஜாயின் பண்ணுறது, அந்த ப்ளஸ் சிம்பிள் மெயினாக வராதுங்க மேம், அது வந்துச்சு. அப்புறம் நிறைய கரெக்ஷன், ஷோல்டர் ஃபால் அதெல்லாமே கரெக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருச்சு. அதை பார்த்தாலே தெரியுது, எந்த கரெக்ஷன் கூட இல்லாமல் செம்மையாக வந்து தைச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இங்கே செலக்ட் பண்ணி இங்கே கிளாஸ் வந்ததை பற்றி? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வந்ததுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? வீட்டை ஆல்ரெடி தைச்சி கொடுத்துட்ருக்கேங்க. கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு திருப்பி வந்து தைக்கிறாங்க. சூப்பரா. இதெல்லாம் நீங்களே போட்டிங்களா? அழகாக இருக்குது. கையிலே போட்டுதான். செம்மடா. நிறைய டேலண்ட் உள்ளே வச்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நீங்கள் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வேறு லெவலில் நீங்கள் பண்ணுவீங்க. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகேவா? சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஐடி கொலாப் பண்ணுறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க சேலம் தான். ஸோ நீங்கள் எங்கேருந்து நல்ல ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலும் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் மேம்.